வணக்கம். அகிலம் உள்நாட்டு வணிக பயிற்சியகத்திலிருந்து அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். 30 ஆண்டுகளாக வெளிநாட்டு வணிகத்துக்கு பயிற்சி எடுத்த எங்கள் நிறுவனம் தற்போது உள்நாட்டு வணிகத்துக்கும் பயிற்சி அளிக்க முடிவு செய்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரே நாள் பயிற்சி தான். உள்நாட்டு வணிகத்தில் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதை எவ்வாறு செய்வது, எப்படி எல்லாம் செய்யணும், எது செய்யக்கூடாது. மொத்தத்தில் வியாபாரத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா புதுமைகளை நிறையா புகுத்திக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பிஸ்னஸில் ஓஹோன்னு ஜெயிச்சிருக்கவங்கெல்லாம் புதுமையாக ஏதாவது செஞ்சு பண்ணவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. 2வது, என்ன பொருளை விற்கிறது, எங்கே இருந்து வாங்கிறது, என்ன விலை நிர்ணயம் பண்ணுறது. முதலீடு பெருசாலாம் தேவையில்லை. அதிகபட்சம் ஒரு 5000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் முதலீடு இருந்தால் அது தாராளமாக போதுமானது. அந்த பொருளை வாங்கி என்ன வரைக்கும் விற்கலாம், எப்படி விற்கலாம், கடையெல்லாம் தேவையே இல்லை. உங்கள் பொருளை வீட்டில் வச்சு நீங்கள் விற்கிறதுக்கு வழிகள்லாம் இருக்குது. அப்போது அந்த பொருளை யார்கிட்ட இருந்து வாங்கிறது, எப்படி வாங்கிறது, என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்போது லாபம் இந்த பொருளுக்கு இவ்வளவுங்கிறது அதெல்லாம் விரிவாக கற்றுக்க வேண்டிய விஷயம். அதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுமதி செய்யலாம். பொருளை உள்நாட்டில் விற்கலாம். அதே போல் லைசன்ஸு வேணுமா வேண்டாமா, வேணும்னா எப்போ வேணும், வேண்டாம்னா எப்போதுமே தேவையில்லை. அந்த விவரங்கள் எல்லாம் விரிவாக முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு பார்ட் டைமாகவே செய்தால் போதும். முழு நேரமும் ஒதுக்கி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை முழு நேரம் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால், வேலைக்கு இது வரைக்கும் போகலை அல்லது வேலையிலேருந்து ஓய்வு பெற்றாச்சு, அப்போ முழு நேரமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி முழு நேரமாக செய்யணும்னு அவசியமே இல்லை. பகுதி நேரமாக செய்து பெரிய முன்னேற்றங்களை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.